நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக சனிக்கிழமைக்கு அப்புறமா, அதாவது விஜயுடைய கரூர் பிரச்சாரத்திற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் இந்தியா ஃபுல்லா எழுந்துருந்துச்சு. காரணம் 40 பேர் உயிரிழந்த அந்த ஸ்டாம்பேட் கூட்ட நெரிசல் காரணமா 40 பேர் உயிரிழந்திருந்தாங்க. குறிப்பா அவங்க 40 பேர் பார்த்தீங்கன்னா எங்க கட்சிக்காரங்களே கிடையாது. எங்கேயோ செத்தவங்கலாம் கூட்டு வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில தாவேக்காவுடைய வழக்கறிஞர் அறிவழகன் பேசியிருந்தாரு. அதுவுமே பெரிய பரபரப்பா இருந்துச்சு. அதை தாண்டி டிவிகேவினர் பல பேர் சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி தான். குறிப்பா அது தெரியாத இந்த விஷயம் தெரியாத அரசியல் தெரியாத விர்ச்சுவல் வாரியர் சொல்லியிருந்தா பரவாயில்ல. குறிப்பா நடிகர் விஜய் அவர்கள் 3 நாள் கழிச்சு மௌனம் கலைத்த வீட்டை விட்டு வெளியே வந்த நடிகர் விஜய் அவர்கள் பேசின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் தான் நாங்கள் பண்ணோம், ஏன் இங்கே கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசி, சிஎம் சார் நீங்கள் என்ன பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என் ஆஃபீஸுக்கு வாங்க, இல்லைன்னா என் வீட்டுக்கு வாங்க, என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் நேற்று உணர்ச்சி பூர்வமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அது பல விமர்சனங்கள் இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்லேருந்து ஆதரவும் வந்துருந்துச்சு. சில பேர் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் மாதிரியான ஆளுங்க அரசியலுக்கு வரணும்னு ஃபஸ்ட்டு பேசியிருந்த திருமாவளவன் உட்பட பல பேர் பார்த்தீங்கன்னா, விஜயோட இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, விஜய் வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமோ, வருத்தமோ, ஒரு பெரிய ஆட்டோனா துயரமோ இருக்கிற மாதிரி தெரியல. கேஷுவலாக ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து மூஞ்சி சோகமாக வச்சுட்டு அவர் பேசுகிற மாதிரி பேசி நடிச்சு காமிச்சிட்டு போயிட்டாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, விஜயுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா, பாஜக அதிமுகவோட தொடர்பு படுத்தி, பாஜக அதிமுகவோட விரைவில் இவர் கூட்டணி விற்பார்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி டிவிகேவினர் வச்ச ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அது எப்படி செந்தில் பாலாஜி கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்தார், இவங்க எப்படி இது எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க, செந்தில் பாலாஜி அந்த திமுக இது போட்ட வாட்டர் கேன் எப்படி வந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு, இவங்க எப்படி எல்லாமே ப்ரீ பிளான்டாக வச்சுருந்தாங்க, இத்தனை ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மறைமுகமாக சொல்லாமல் சொல்லியிருந்தாரு. கரூரில் மட்டும் இது எப்படி நடந்துச்சுன்னு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உணர்ச்சி பங்கு பேசியிருந்தார். நேற்றுலேருந்து டிவிகேவினர் பல பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு படி அதிகமாக போயிட்டு ஆதவர்ஜன் ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஜி ப்ரொட்டஸ்ட் நேபாள் வங்கதேசத்தில் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வரணுன்ற மாதிரி விஷயம் பேசியிருந்தார். அவர் மேலே பார்த்தீங்கன்னா கலவரத்தை தூண்டும் பிரிவுகளெல்லாம் கேஸ் போட முடியும். சரி, அதெல்லாம் பொறுமையாக நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஒரு பிரச்சனை இப்போ வேற ஒரு டைவர்ஷனை நோக்கி நகர்ந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜியோட விளக்கம், பல குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகள் மீது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் பல விஷயங்கள் ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. நேற்று விஜய் அவர்களோட வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி, செந்தில் பாலாஜியை பிடிச்சி ஜெயிலில் போடணும், செந்தில் பாலாஜி தான் ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரேட்டர் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி கொடுத்த இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமா அவங்களோட வியூவை மாற்றிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்டாம்ப் போட்டு விஜயோட பேச்சை பார்த்தீங்கன்னா இன்ச்சா அளந்து அவர் டீகோட் பண்ணி சொல்கிறாரு. அதில் பல விஷயங்கள், யார் செருப்பு வீசினா தெரியுமா அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஓப்பனாக பேச மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சு. நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்க. எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில் நின்று அந்த வாகனத்தில் மேலே நின்று இருந்தது 19 நிமிஷம். கரண்ட் ஆஃப் ஆன விஷயமாகட்டும் சரி, ஆம்புலன்ஸ் வந்த விஷயமாகட்டும் சரி, திமுக தண்ணி பாட்டில் கொடுத்த விஷயமாகட்டும், இதில் பல விஷயங்கள் செந்தில் பாலாஜி ஒத்துக்கிறாரு, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி பல விஷயங்கள் கேட்குறாரு. என்னப்பா இது அரசியல் இப்படி போகுது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக தான் செந்தில் பாலாஜியோடைய அந்த ப்ரெஸ் மீட் அப்படின்றது இருந்துச்சு. என்ன செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை ஒத்துருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இதே வேலுசாமிபுரத்தில் சம்பவம் நடந்து அடுத்த நாள் பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்கே இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். அந்த பிரஸ் மீட்ல முதல்ல பேசின செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும்னு இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம், அந்த ஒரு தலைமைத்துவம் சரியில்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாரு. அதையும் தாண்டி அங்கே கூட்ட மக்களுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான தேவையான எந்த ஒரு போதிய அத்தியாவசிய தேவைகளுமே இவங்க பூர்த்தி பண்ணலை. அதாவது தண்ணி ஆகட்டும் சரி, உணவாகட்டும் சரி, கழிப்பறை ஆகட்டும் சரி, எந்த ஒரு விஷயமே அவங்க பண்ணலை. அவர் ஈஸியாக ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவ்வளோ செருப்பை பார்த்தீங்களே, எங்கேயாச்சும் ஒரு தண்ணீர் பாட்டில் பார்த்தீங்களா? எத்தனை தண்ணி பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க? அங்கே இருக்க மக்கள்லாம் பசியிலையும் தண்ணியிலையும் தாக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல செருப்புகளும் கட்சி துண்டுகளும் தான் நம்ம பார்க்க முடிஞ்சே தவிர்த்து கட்சி கொடிகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ட்ரெஸ்ஸு சட்டை கிழிஞ்சு போயிட்டு ஒரு சில துப்பட்டாக்கெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சே தவிர தண்ணி பாட்டில்களை நம்ம பார்த்தது ரொம்பவே கம்மி தான்.
சரி, அவ்வளோ கூட்டத்தில் எவ்வளோ தண்ணி பாட்டில் இருந்திருக்கும்னு பாருங்கள். அவர் சொன்னது நம்ம ரெகுலராக நடத்துகிறப்ப நம்ம அந்த தண்ணி தேவையான பொருட்கள் பிஸ்கெட் முதற்கொண்டு நாங்களாம் கொடுக்குறோம் அப்படின்னாரு. எங்கே கூட்டம் நடக்கணும் நடக்கக்கூடாது எத்தனை இடங்கள் நடக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் சரி, அதை வந்து இந்த கட்சிக்காரங்க தான் முடிவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணி கொடுக்குறது கிடையாது. நாங்கள் கேட்ட இடத்துல கூட்டத்தை நடத்த பர்மிஷன் கொடுக்கல, நீங்கள் கொடுத்த இடத்துல தான் நடத்த வச்சிங்க, அதனால தான் நாங்கள் கேட்ட இடத்த கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்ற விஷயம் வந்து அவங்க சொல்கிறாரு. ஆனால் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த கட்சிக்காரங்க ஒத்துக்கிட்ட இடம் தான் வந்து கொடுத்துருக்கு. அப்ப கேட்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய தலைவர் பேசக்கூடிய வரக்கூடிய மக்களுக்கு போதுமான இடமான்னு யார் தீர்மானிக்கணும்? அது அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்கணும். கவர்மெண்ட்டாக வந்து ஒரு இடத்த வந்து நம்ம கொடுக்கல. கவர்மெண்ட் வந்து 7 இடம் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம். அந்த 7 இடத்துல அவங்க கேட்ட இடத்துல ஃபஸ்ட்டு 2 இடத்த தவிர்த்து பேலன்ஸ் அவங்களா சொன்ன இடம் தான் அந்த வேலுசாமிபுரம் அப்படின்றதும். சரி, ஓகே, இவ்வளோதான் விஷயமா? இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த செருப்பு வீச்சு சம்பவம். அதாவது இந்த செருப்பு வீச்சு வந்து செந்தில் பாலாஜி ஆளு தான் வந்து செருப்பு வீசிட்டாங்க. செந்தில் பாலாஜியை பற்றி விஜய் பேசுகிறப்ப தான் அந்த செருப்பு வந்து விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லி கூட்டத்தில் வந்து டிஎம்கே தான் ஆளை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்த செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, செருப்பு வீசுறாங்க. இது பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது. 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பு வீசுறாங்க. அதே இடங்கள்ல அந்த 6 நிமிஷத்துல 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியோட தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. நீங்க எல்லாரும் அதை லைவ்ல பாத்தீங்க. அந்த கருத்துக்களை நீங்க எல்லாருமே வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ் தான் எடுக்கிறீங்க. பழைய மாதிரினா கூட கிடையாது. ஒரு லைவ் எடுக்கிறப்ப நான் ஏதாவது ஒரு கூட்டத்தில் யாராவது ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு இந்த மாதிரி விஷயம் டிஸ்கிரிப்ஷனை கிரியேட் பண்ணுறதா இருந்தால் அது எல்லாருக்கிட்டையுமே உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் எல்லாருமே லைவ் எடுக்கிறீங்க, அதை நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகி டிவியில் டெலிகாஸ்ட் ஆன வீடியோஸே ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு காட்டுறாரு. அந்த செருப்பு வீச்சு சம்பவமும் விஜய் பேசின விஷயமும், அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது செருப்பு வீசியதாக தாவகவினர் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் ரீல்ஸ்லாம் போட்டு அப்படியே பொங்கி தள்ளியிருந்தாங்க. அந்த விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு சில விளக்கம் கொடுத்தார். குறிப்பாக அவர் சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 3வது நிமிஷத்தில் மேலே வர 19 நிமிஷம் அவர் பேசினால 3வது நிமிஷத்தில் தான் என்னை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. 3வது நிமிஷத்துல ஒரு 3.5 நிமிஷம் ஒரு 1/2 நிமிஷம் தான் வந்து என்னை பற்றி பேசுகிறார், அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா 6வது நிமிஷத்தில் அவர் மேலே வந்து செருப்பு விழுது. அதாவது பார்த்தீங்கன்னா 3வது நிமிஷத்தை இவரை பற்றி பேசுறாரு, அப்போ எந்த செருப்பும் வந்து விழலை. 6வது நிமிஷம் வந்து பேசுகிறாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு வந்து விழுது. தொடர்ச்சியாக இன்னொரு செருப்பும் வந்து விழுது. அந்த செருப்பு விழுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மக்கள் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டாம்பீட், அங்கே ஆல்ரெடி ஸ்டாம்பீட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்க மக்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பல பேர் மயக்கடிச்சு விடுறாங்க. விஜயோட கவனத்தை அந்த பக்கம் ஈர்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் விஜயோட கவனம் அந்த பக்கம் போச்சு. தண்ணி பாட்டெல்லாம் இவர் தூக்கி போட்டார். அதெல்லாம் அந்த 10வது நிமிஷம் 13வது நிமிஷம் போலலாம் நடந்துச்சுன்ற மாதிரி விஷயங்கள் இவர் காட்டுறாரு. ஆம்புலன்ஸ் வந்ததுமே காட்டுறாரு. எங்கள் கொடி போட்ட அது என்னப்பா ஆம்புலன்ஸை கூட நம்ம கொடி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் பேசின விஷயங்களுமே காட்டுறாரு. முடியுது. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவா அரசு சார்பில் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. 2 வாகனம் நாமக்கல்ல இருந்து கூடயே வருது. அந்த போட்டோ காட்டு. 2 வாகனம் நாமக்கல் கூட்டத்திலிருந்து 2 ஆம்புலன்ஸ் கூடயே வருது. உங்க லைவ் போட்டவங்க எல்லாத்துக்கும் லைவ்ல இருக்கும். இந்த வண்டி நாமக்கல்ல இருந்து கூடயே வருது. 2 வண்டி. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் அந்த 2 வண்டிகளை ஏற்பாடு பண்ணி அங்கிருந்து கூட கொண்டு வர்றாங்க. இதுக்கு பிறகு போதுங்க நான் பண்ணு. இதுக்கு பிறகு 5 வாகனங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த மருத்துவடி மாவட்ட துணை செயலர் ஒருத்தர் 5 வாகனங்களை பேசி 3000 ரூபாய் வாடகைக்கு எடுத்து 15000 ரூபாய் பணம் கொடுத்து 5 வாகனங்களை தயாரா வச்சிருக்காங்க. அதுதான் அந்த 7 வண்டிகள். 5 வண்டி இவங்க ரெடி பண்ணது, 2 வண்டி கூட வந்தது. அதுக்கப்புறமா 16வது நிமிஷத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டே வருது. அந்த டைம்லலாம் யாரும் செருப்பெல்லாம் எதுவும் வீசலை அப்படின்னு நம்ம விஷயம் பார்த்தோம். ஆல்ரெடி இந்த 16வது நிமிஷம் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறப்ப பல பேர் கீழே விழுந்து அந்த இறந்து போன பல பேரோட விஷுவல்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அவங்க இறந்து போயிருந்தாங்களான்னு தெரியல, மயக்க நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் மிதிப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் அந்த மக்கள் வந்து கீழே இருந்தது பல பேர் வந்து பார்த்துருந்தோம். அது இல்லாமல் இந்த ஜெனரேட்டரில் கரண்ட் ஆஃப் ஆனது யார்? ஏற்கனவே சென்னைக்கு அமித்ஷா வந்தப்போ கரண்ட் ஆஃப் ஆனது செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடி இருந்துச்சு. பாஜக தரப்புல இருந்து அதை கிளைம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அதன் காரணமாகவே பழிவாங்கும் நடவடிக்கையாகவே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வந்து பேசப்பட்டுச்சு. அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் அப்போ கைது ஆகிறதுக்கு முன்னாடி மின்சாரத்துறையும் மதுவிலக்குத்துறையும் வச்சுருந்தார். சரி, ஓகே, இந்த விஷயத்தை நம்ம அப்புறமா இது ஒரு தனி டிஸ்கஷன். செந்தில் பாலாஜி இதை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு, லேம்ப் போஸ்ட்டில் இருந்த எந்த ஒரு லேம்புமே வந்து ஆஃப் ஆகலை. ஆஃப் ஆனது அவங்க ஜெனரேட்டர் வச்சு
போட்டிருந்த லேம்ப் தான். அதுக்கான காரணம் அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் அதிகமாகுது. கூட்ட நெரிசல் அதிகமாகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பு தடுப்புகளை உடைச்சிட்டு அந்த மக்கள் வந்து உள்ளே வராங்க. அதன் காரணமாக அந்த ஜென்ரேட்டரை ஏற்பாடு பண்ண, அதாவது தாவைக்கவினர் தான் ஜென்ரேட்டரை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த லேம்ப்லாம் போடுறதுக்கு. அவங்களே தான் வந்து அந்த ஜென்ரேட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ண நபரை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போலீஸ் வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்கு. அது யாருன்னு அடையாளம் கண்டு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்பிரசி ஆரம்பிக்கிறப்ப இந்த ஸ்டாம்பீட் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அந்த பவர் கட் தான். பவர் கட் ஆன டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாம்பீட் ஆரம்பிச்சது. அப்போ தான் ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஜனங்களை வந்து இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி இது பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரம் செந்தில் பாலாஜி மேலே ஆரம்பிச்சாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு. செகண்ட் கான்ஸ்பிரசி ஆம்புலன்ஸ் சார்ந்த விஷயங்கள். ஆம்புலன்ஸ் வந்து ஏற்கனவே பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த 6வது நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து ஆதவர்ஜுனா கிட்ட சொல்வார், ஆதவ் அது என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆதவர்ஜுனா இறங்கி போய் அது என்னன்னு கவனிச்சிருந்தாருன்னா அப்போயே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன் அங்கே நடந்திருக்கு, அது எல்லாம் கைமீறி போயிடுச்சுன்னு. ஆனால் அதுவும் வந்து பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறமா ஒரு சில வீடியோகளில் க்ரௌட் பஸ்ட் ஓகையா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பு அதிகாரி சொல்கிறதுமே கேட்டிருக்கு. அதாவது க்ரௌட் பஸ்ட்னா அந்த கூட்ட நெரிசல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுவுமே வந்து இவங்க கேட்கல. குறிப்பாக செந்தில் பாலாஜி இங்கே வைக்கிற முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கரூர் ரவுண்டானில் வந்து அந்த வேலுசாமிபுரம் அந்த ரோட்டுக்கு வந்தப்போ அப்படின்னா விஜய் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் ஸ்க்ரீனை தான் ஆஃப் பண்ணிவிட்டு விஜய் வந்து உள்ளே போய் உட்காண்டாரு. ரவுண்டானில் ஏஞ்சி கையை காண்பித்த விஜய் அதுக்கப்புறம் ஏன் உள்ளே போய் உட்காந்தாரு? அங்கேருந்து கை காட்டிட்டே வந்து அந்த கூட்டம் அப்படியே வழியிலே விஜயை பார்த்துட்டு கலைஞ்சு போயிருக்குமே. அப்போ விஜய் வந்து பர்பஸ்ஃபுல்லாக கூட்டத்தை வந்து அந்த இடத்துல குறிப்பிட்ட பகுதிக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக விஜய் கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்ற மாதிரி கேள்விகளை வந்து தொடர்ச்சியாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் முன் வச்சார். குறிப்பாக அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரவுண்டானால விஜய் அவர்கள் வந்து எழுந்து கை காட்டுறாரு. அதுக்கப்புறம் விஜய் உள்ளே போக வேண்டிய காரணமும் தேவையும் ஏன் ஏற்படும்? ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் அவர் பேச வேண்டிய இடத்துக்கும் இந்த கரூர் ரவுண்டானாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/2 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர். அந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தை வந்து விஜய் ஏன் வந்து வண்டிக்குள்ளே போய் உட்காந்தாருன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அந்த பல பேர் சொன்ன விஷயம் தான். விஜய் மட்டும் அந்த வண்டிக்குள்ளே போய் உட்காராமல் இருந்திருந்தா பொதுமக்களே பல பேர் சொல்லியிருந்தாங்க. வெளியிலேருந்து கை காட்டிகிட்டே வந்தாருன்னா அந்த கூட்டம் அப்படியே பார்த்துட்டு கலைஞ்சு போயிருக்கும். விஜய் வராதனால என்ன ஆகுதுன்னா 1/2 கிலோமீட்டருக்கு அந்த கூட்டம் ஒரு 4000 500 5000 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வண்டியோடவே சேர்ந்து மூவ் ஆகிறாங்க. ஃப்ளோட்டிங் ஆடியன்ஸ் போய் சேர்றப்போ இருந்ததுன்னா அந்த ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்த அந்த இடம் அந்த க்ரௌடை வந்து ஹோல்ட் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷனுக்கு போகுது. இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருந்துச்சு. விஜய் செந்தில் பாலாஜி அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த இடத்துல விஜய் ஏன் முன் சீட்டில் இல்லை, ஏன் இறங்கி போனாருன்ற மாதிரியான கேள்விகளை யாராவது வச்சிங்களா அப்படின்ற மாதிரி விஜய் தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கேட்டிருந்தார். குறிப்பாக ஏன் விஜய் இல்லை, அதாவது நான் வந்து 10 நிமிஷத்தில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க, நான் வந்து பக்கத்தில் தான் வந்து மாவட்ட ரீதியான ஒரு கூட்டத்தில் இருந்தேன், அதனால நான் வந்து என்னால் வர முடிஞ்சது, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக சென்னை கிளம்பி போயிடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மறைமுகமாக வந்து செந்தில் பாலாஜி விமர்சிச்சார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, அங்கே அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்டில் அவருக்கு வந்து ஒரு தகவல் வந்து செய்தியாளரால் ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுது. 30 பேர் செத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ விஜய் வந்து அப்படியே நகர்ந்து போனார். ஆனால் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சது, நாங்கள் அங்கே வந்துட்டோம், களத்தில் வந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டோம், ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், தண்ணி பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு தண்ணியே ஒரு மிகப்பெரிய தேவையாக இருந்துச்சு, முடிஞ்ச வரைக்கும் வெளியிருந்து வாங்கி கொடுக்கும், இல்லாத பட்சத்தில் எங்ககிட்ட உள்ள நாங்கள் ஸ்டாக் வச்சுருந்தோம், 30 நிமிடம் தான் முடிஞ்சிருச்சு, ஸ்டாக் வச்சிருந்த தண்ணி பாட்டெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தோம், உணவு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோன்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அது இல்லாமல் அது ஒரு குற்றச்சாட்டாகவும் வைக்கிறாரு. நார்மலாக கூட்டம் அரேஞ்ச் பண்ணுறவங்க தான் இதெல்லாம் பண்ணணும், தண்ணியோ உணவோ அவங்களுக்கு தேவையான பிஸ்கெட் பாக்கெட்டுக்குள்ள வேறு என்னெல்லாம் வேணுமோ அது இவங்க தான் பண்ணியிருக்கணும், இவங்க அதை பண்ணலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரூரை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் கரூரில் மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்களில் எத்தனை உயிரிழப்புகள் நடந்திருக்கு, எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று வந்து அரசாங்கம் சார்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மீறி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கும் எங்களுக்கும் அவப்பேர் ஏற்படுத்தும் விதமாக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். குறிப்பாக செந்தில் பாலாஜி மேலே இத்தனை விமர்சனங்கள் இருந்து பல பேர் வந்து அவர் எதிராக கேள்வி கேட்டுமே அவரால் வைக்க முடிந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை குற்றம் சாட்டு வைக்கிற விஜய் தரப்புலேருந்து யாருமே ஏன் வைக்கலன்ற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக நேற்று கோர்ட்டில் கேஸ் உட்பட செந்தில் பாலாஜி மீது சந்தேகம் இருக்குது, சிபிஐ விசாரணை வைக்கணும், செந்தில் பாலாஜியே விசாரணை பண்ணணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கோர்ட்டில் வந்து தாவேக தரப்பு பேசிருந்துச்சு, ப்ரெஸ்ஸில் வந்து பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து வச்சிருக்காரு. பெட்டர்மெண்ட் வெளிநாடுகளில் நடக்கிற மாதிரி நீங்கள் 2 பேர் ஏன் ஒரு டிபேட்டாகவே வைக்கக்கூடாது, யார் மீது தவறுன்றதை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டுமே, நீங்கள் ஒரு பக்கத்துலேருந்து வெறும் ஐடி விங்க மட்டுமே வச்சுக்கிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் ஆர்கனைஸ் பண்ணுறாரா இல்லை ஆதவர்ஜுனா ஆர்கனைஸ் பண்ணுறாரான்னு தெரியல. தொடர்ச்சியான விஷயங்கள் போலீஸ்க்கு எதிரான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது.
ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட பல பேரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது இப்போ போலீஸாக தான் இருக்குது. பாதிக்கப்பட்டவர்களை மீட்டது போலீஸாக தான் இருக்குது. இதை போலீஸ் வந்து ப்ராப்பராக கையாளலன்னு சொல்கிறவங்க, ஆம்புலன்ஸ் உள்ளப்ப தடுத்துருக்காங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்தவங்களை அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணவங்க ஏன் அடிப்பட்டவங்களுக்கோ இறந்து போனவங்களுக்கோ பக்கத்தில் போய் பக்கத்துணையாக ஒரு துணையாக நிற்கலன்ற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாடி பாலாஜி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, புஷ்யானந்த் வந்து விஜய் கிட்ட பாத விஷயங்களை சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தலைவனால் கட்சிக்கீழேயோ இல்லை கட்சிக்குள்ளவே நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியல. இவரால் எப்படி வந்து மக்களோட பிரச்சனையை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. விஜய் ஏன் மக்களை சந்தித்து பேசுகிறதே இல்லைன்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. செந்தில் பாலாஜியோட கூற்றின்படி பார்த்தீங்கன்னா அந்த 1/2 கிலோமீட்டர் தூரம் விஜய் அந்த கூட்டத்தை நகர்த்தி வந்தார் என்றால் அந்த கூட்ட நெரிசலுக்கு விஜய் வந்து ஒரு மறைமுக காரணமா நேரடி காரணமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து ஒரு கேள்வியோ ஐயமும் வந்து எழுது. இதை வந்து அதிகமாக பேச முடியாது. ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணையில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசணும்னா விசாரணை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி கடந்து போகிறார். காத்திருந்து பார்க்கலாம் விசாரணை கமிஷன் என்ன சொல்லுது, ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷனோட கமிஷன் என்ன ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.